வதந்தியெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம். அரசியல் ரீதியாகவும் பொதுப்பட இப்போ நாங்கள் நீங்கள் சொல்கிற விடயங்கள நீங்களா என்ன இப்படி இதுதான் இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அது பொருத்தமான விஷயமா இருக்கும். அப்படியே நாங்கள் வெளியில் கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பத்திரிகைகள் செய்வதையும் நாங்கள் அதில் கவனமாக செய்தியை பார்க்கலாம். இதற்கு என்ன சரியாக உண்மையான அறிவு தான் அந்த விஷயத்தை கையாளும். வெளிநாட்டு சக்திகள் சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் வெளிநாட்டு சக்தியை நீங்கள் செயல்பட முடியும். அது என்ன விளைவுதான் இது. அதை விட இப்போ பௌத்த தீவிரவாத சக்தியை என்ன மாதிரி கையாள போகுது முஸ்லீம்கள் விடயத்தில். அப்புறம் எங்களுக்கு எதிராக ஏற்கனவே எல்லாரும் செயல்பட்டாக்கள் தான். அதனுடைய நாங்கள் വളരെ கவனமாக ஒரு விஷயத்தை அவ்வளோ தான் நாங்கள் பேசுகிறோம். எங்களால் இப்படி இங்கேயே வந்த பிரச்சனை வேறு பல விதமாக தான் இருக்கும். அதிகமான ஒரு இடமாக கூட இருக்காது. அனுபவ மாட்டேங்குது. நாளை பெரியவரை வந்து நாளை எங்கே ராஜ்யத்துக்கும் இந்த ஒரு கிழமைக்கு முதல் காத்தாங்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற தாளங்குடாவுக்கும் அப்படி ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டு எனக்கு முதலே தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்பா மகனிட சொல்லியிருக்கிறார் அவருக்கு எத்தனை நாளைக்கு முதல் தெரிஞ்சிருக்கு தொடர்ந்து அடிபட்டு கொண்டிருந்தது. எல்லாரும் மதவியாகவே எடுத்துட்டாங்க. மற்ற எல்லா சம்பவத்தையும் விட இந்தியன் அதுக்கு காரணமாக இப்போ நாங்களெல்லாம் அங்கே இருந்த இங்கே இருந்து எல்லாருமா சேர்ந்து ஓரம் போடுறதை விட கலைக்கிறத விட அந்த செய்தி முக்கியமான செய்தி. அது பிரசிடண்ட செயலாளருக்கு தெரியும். இப்போ கேள்வி எழுப்பப்படுறது என்னன்னா ஏன் பிரசிடண்ட் ஆக்ட் பண்ணேன் அதான் அதான் கேள்வி இருக்கு. அப்போ அது அது என்ன ஏன் அப்படி செய்யப்பட்டது இன்டெலிஜென்ஸ். இப்போ நான் மோசமான பாதிக்கப்பட்டதுக்கு இன்டெலிஜென்ஸ் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அவைகள் இப்போ. ஆனால் அவைக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது. டூரிஸ்ட் ஹோட்டல்ஸ் மிக முக்கியமான கிஸ்பெரி ஹோட்டலில் முக்கியமான இதுதான் டூரிஸ்ட் தான். சுசைட் பாம்பர்ஸ் பாரதூரமாக ஆய்வுகளோடு இருப்பாங்க. ஏதாவது இந்தியா இப்போ முதல்ல பேப்பர் இருப்பாங்க இப்போ பேப்பர் முழுக்கையில் இந்த இணையதளத்தை தரமாக இந்த செய்தியை பரப்பப்படாமல் இருக்கிறதுக்காக நிறுத்தி வைக்க தேவையில்லை. நாங்களும் பண்ணி நாங்கள் இமெயில் அனுப்புகிற விடத்தில் பிளாக். அப்போ அதை நாங்களே யோசிச்சிருக்கோம் இது அதுக்காகவும் அப்படி வந்துருக்காங்க தெரியாது. இது நாங்கள் அறிஞ்ச வகையில் இவ்வளோ அனுபவத்தில் மிக அன்னைக்கால உலகம் கருத்து அனுபவமானது முழுக்க டெக்னாலஜி. இன்று காலையில் மட்டக்களப்புக்கு வந்திருப்பது நான் நேற்று வர முடியாமல் போனமைக்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது. தாமதமாகிவிட்டேன். நான் இங்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கவும் காயம்பட்டவர்களை பார்த்து அவர்களோடு நிலைமைகளை அறியவும் தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நண்பர்களுக்கு பின்னர் விவாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த குண்டுதாரிகளுடைய செயல்கள் சம்பந்தமாக அவை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் குறிப்பாக தலைவர்கள் அதை பற்றி ஆயத்தம் செய்து அறிந்து சொல்லக்கூடிய விடயங்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பார்கள். நான் இப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றதனால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவும் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கவும் இங்குள்ள நிலைமைகளை ஆராய தகவல்களை சேர்ப்பதற்காகவும் தான் நான் அதனுடைய ஒரு பகுதியாக முக்கியமாக ஒரு கிறிஸ்தவ ஆயர் எங்களுடைய பிஷப் அவர்களை நான் யாழ்ப்பாணத்திலேயே எங்களுடைய ஆயிரவர்களோடு நான் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை கலந்துரையாடி இருக்கின்றோம். அதே போல் மட்டக்களப்பிலும் நான் இங்கு வந்த தருணத்தில் அவரை கட்டாயம் சந்திக்க வேண்டும். மரியாதை நிமித்தம் மட்டுமல்ல, இந்த துன்ப துயரங்களை அடைந்திருக்கின்ற மக்கள் மத்தியில் நாங்கள் அவர்களை சந்திக்க வேண்டியதும் ஒரு அவசியம் என்பதை கருதித்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அவ்வளவுதான் நான் இப்பொழுது. இந்த தாக்கல் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பாரதூரமான கொடூரமான மனிதாபிமானமற்ற ஒரு செயல்.
அதுக்கு பின்னணி இருக்கின்ற சக்திகளை ஆராய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது, அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை தன்னுடைய கடமை என்று தவறி இருக்கிறது. இந்த தகவல்கள் ஏற்கனவே குறிப்பாக இந்திய தரப்பினால் அரசு துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தும் முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது தான் மிகவும் குற்ற உணர்வோடு நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பாரதூரமான விளைவுகளை தடுத்திருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். எனவே பாராளுமன்றத்தில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஜனாதிபதி, பிரதமர், பேசக்கூடியவர்கள் எவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பது பார்த்து நாங்கள் பெரும் உளவுத்துறையை சார்ந்தவர்கள் அல்ல, உண்மைகளை அறிந்து அதன் அடிப்படையில் நாங்கள் பேச வேண்டியவர்கள். மறுபடியால் பொறுத்திருந்து இன்று நாளை பொறுத்திருந்து அதற்கு பின் எங்களுடைய தலைவர்களும் இதற்கு பொறுப்பான பதிலை அங்கே வழங்குவார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். 24ஆம் தேதி வடகிழக்கு எங்கனும் தமிழ் மக்கள் 21ஆம் தேதி நடைபெற்ற துன்பியல் தொடர்பாக துக்க தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக பொது இடங்களிலும் கடை